ஹலோ எடிட்டர்ஸ், எப்படி மாஸ்க்ல ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் கொண்டு வந்து பாத்துருவோமா? நான் போன வீடியோல அந்த இப்படி இருக்கிற ஆப்ஜெக்ட் எப்படி டிஸ்போஸ் பண்றேன்னு சொல்லி தந்தேன். இந்த வீடியோல எப்படி ஆப்ஜெக்ட் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வரத பத்தி சொல்லி தரேன். நோட் பண்ணுங்கப்பா. இவனோட மாமா பையன் கீ ஃப்ரேம். குமார், யார் இவரு? இந்த மாஸ்கை இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ண சொல்லி தரேன். ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேப்கட்ல உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் வீடியோ செகண்டா இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வீடியோல போய் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அந்த வீடியோ ஓவர்லே பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர்லே பண்ண வீடியோவை ஃபர்ஸ்ட் வீடியோ கீழே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு 0.6 0.7 கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மாஸ்க்ல உங்களோட ஆப்ஜெக்ட் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்பை சூஸ் பண்ணிட்டு அதில் இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த இன்வெர்டர் பட்டன் கொடுத்துக்கோங்க. இந்த இன்வெர்டர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் என்ன பண்றீங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூப்ளிகேட்டை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இந்த மாதிரி ஜூம் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டூப்ளிகேட் பண்ண வீடியோவை அந்த வீடியோ கீழே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி மாஸ்கில் போய்ட்டு திருப்பி அதே இன்வெர்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம், லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேமில் போய்ட்டு உங்களுக்கு வேணுங்க டிரான்சிஷன் மூவ் பண்ண அந்த டிரான்சிஷன் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் கட் அவுட் டிரான்சிஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கேப்கட் பேசிக் சீரிஸில் எல்லா எபிசோடும் மிஸ் பண்ண பார்க்கணும். ஜஸ்ட் பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளைக்கு